பிடிஎஸ் நண்பீங்களா வணக்கம் கைஸ். ஸோ இந்த வீடியோக்கு நிறையா பேர் ஆவலாக வெயிட் பண்ணுவேன், கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரோ தலைவன் பண்ணி வச்சுருக்கான், ஒன்றும் புரியலையே சப்பா. அந்த மியூசிக்கை கேட்டாலே பாதி மனசை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கவிதைகளை தலைவனை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக புகழ்ந்துட்டுருப்பீங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் ஜிமினோட சாங் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டலாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ மிஸ்ஸிங்காக இருந்தாலும் ரொம்ப மிஸ்ஸிங் வச்சு லவ்வை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்ற மாதிரி அந்த பாட்டு இருக்குது. ஸோ புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், சீரியஸ்லி சாங்கோட மியூசிக்காக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து டிஜிட்டல் வெர்ஷன். பட் வேறு லெவல் அட்டாச்மெண்ட்டாக வந்து பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி மியூசிக்கில் இருக்க அர்த்தங்களை கேட்டிங்கன்னா அப்படியே உருகி போயிடுவீங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட உருகிற வேர்ட்ஸை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிம்மியோட இந்த சாங்கை எத்தனை தடவை வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். பட் இது வரைக்கும் வந்ததில் எந்த சாங் உங்களோட ஃபேவரட் பிடிஎஸில் அண்ட் ஜிம்மியோட மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே உங்களை உருக வைக்கிறேன். ஸோ இந்த சாங்கோட ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமின் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பார். அதாவது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸோட அந்த சாங்கை பற்றி பேசிகிட்டு இருப்பார், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சாங் வந்து எப்படி அமையணும், அதாவது நான் அந்த டைமில் சாங் வரப்போ நான் இருக்க மாட்டேன், ஸோ அந்த மிஸ்ஸிங் வந்து அது வெளிக்காட்டுற மாதிரி இருக்கணும். பட் அந்த மிஸ்ஸிங்கை தாண்டி அவங்க அதை லவ் பண்ண ஒரு சாங்கை அண்ட் அதை தாண்டி வந்து இவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த மிஸ்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்விங் வேல இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸ்டாஃப் மெம்பர்ஸ்ட்டு இப்படி அமையணும் அப்படி அமையணும்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆகும், சாங்கும் ஸ்டார்ட் ஆகும். சீரியஸ்லி லிரிக்ஸோட இந்த மியூசிக் என் மனசை திருடிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வரையே பார்த்தீங்கன்னா சொல்லுவார்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷையாக வெக்கமாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் இதெல்லாம் சொல்கிறது யாருன்னு பேர் நோட் பண்ணி சொல்லிக்கோங்க. ஜிமின் வந்து ஆர்மிஸ்க்கு சொல்கிறார், அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லணும் அது ஒரு ஃபேன் சாங்னு சொல்லிட்டு. ஜிமின் ஃபேன்ஸுக்கு என்னென்ன சொல்லுமோ அதுதான் வார்த்தைகளாக சொல்லியிருப்பார். ஸோ அவங்கன்னு சொல்கிற இடத்துல உங்கள் பேரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது உங்களை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஷை ஃபீல் ஆச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப. பட் அதுக்கப்புறம் வந்து வேறு லெவலில் அது ஒரு காம்பினேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ கூட நான் திரும்பி பார்த்தேன்னா என் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடின மாதிரி இருக்குது. இது இவ்வளோ நாட்கள் வந்து இவ்வளோ அற்புத மூமெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் நான் கண்ணை தொடர்ந்து மூடுறதுக்குள்ளே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது, அப்படியே மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம போகிற எல்லா இடத்துலையும் ஒரு ஓப்பன் வழி இருக்கும் அண்ட் நம்ம எல்லாமே கூட சேர்ந்தே போகணும் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் நம்ம எப்பவுமே கூடவே இருக்கணும். அண்ட் இந்த கூட இருக்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து அழுகைகளை பார்த்துருக்கோம், சிரிப்பை பார்த்துருக்கோம், லவ்வாக பார்த்துருக்கோம். அண்ட் நானும் விழுந்திருக்கேன், நீங்களும் விழுந்திருக்கீங்க, திருப்பி நானும் எழுந்திரிச்சிருக்கோம், நீயும் எழுந்திரிச்சிருக்கீங்க. அண்ட் நமக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் இருந்துருக்கு. ஸோ இது மாதிரி எமோஷனல் விஷயங்கள் கலந்து வந்திருக்கு. ஸோ கண்ணை திறந்தாலே நீங்கள் தான் இருக்கீங்க, கண்ணை 3 நாள் நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ இதை நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெபியூ டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் 13 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேறு பிளேஸில் நான் வேறு பிளேஸ்லாம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிளேஸ் வந்து நம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்பார். ஸோ யோசிச்சு பார்த்துங்கன்னா எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. அந்த ஹார்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க, ஹார்ட்டாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கூட இருக்கும் எல்லாம் சொல்கிறீங்க. பட் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உங்கள் கையை நான் விட்டுட்டு போனது ஒரு முழு பீரியடாக லாங் பீரியடாக விட்டுட்டு போகல, சின்ன டைமுக்காக ஒரு கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி ஷார்ட் பீரியட் தான் உங்களை விட்டுட்டு போயிருக்கேன். அதாவது இது நம்ம ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கம்மா தான். ஸோ ஃபுல் ஸ்டாப் மாதிரி உங்களை மொத்தமாக விட்டுட்டு போகல, கம்மா மாதிரி ஒரு ஸ்டோரியில் சின்ன கேப்புக்கு தான் விட்டுட்டு போயிருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க, எப்போல்லாம் என் பேரை கூப்பிட்றீங்களோ அண்ட் இந்த பர்பிள் கலர்லாம் பார்க்குறீங்களோ நான் உங்கள் கூட தான் இருக்கிறதா அர்த்தம். அண்ட் உங்கள் கூடயே தான் இருந்துகிட்டு இருப்பேன். அதுக்கு தான் அந்த பர்பிளும் என் நேமும் உங்கள் மனசுலையும் உங்கள் வாயிலையும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் சொல்லி சம்மவ் பண்ணி விட்ருப்பாரு. அப்போ தான் மெயின் லைன் வரும், அதாவது சாங்கோட மெயின் கோரஸ் லைனு. அதாவது நீங்கள் எப்போல்லாம் என் பின்ன சொல்லி ஆசைப்படுறீங்களோ, எனக்கு ஆசைப்படுறீங்களோ நான் வந்து உங்கள் கூடயே இருப்பேன், எப்போ என்னை கூப்பிட்றீங்களோ நான் உங்கள் பக்கத்திலே பார்க்கப்படுவேன். அண்ட் தயவு செஞ்சு கூடியும் ஒரு செகண்ட் கூடியும் உங்களை விட்டுருவேன்னு சொல்லி நீங்கள் கனவுல கூடியும் காணாதீங்க, எப்போயுமே நான் உங்களை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்லாம் வரும். அண்ட் வந்து பீட்டஸோட சின்ன ஓல்டு மெமரிஸ் வரும், ஓல்டு மூமெண்ட்ஸ் வரும். அண்ட் அதெல்லாம் சீரியஸ்லி செம்ம டச்சிங்காக இருக்கும். பிக்சர் வைஸில் பார்த்தாலும் சரி, அந்த மியூசிக் வைஸில் கண்ண மூடி கேட்டாலும் சரி, லிரிக்ஸ் வைஸில் புரிஞ்சு கேட்டாலும் சரி, இவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாரு. அண்ட் திருப்பி சொல்லுவார், எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, எப்பப்போ என்னோட தேவை இருக்கோ உங்கள்கிட்ட நான் இருப்பேன், ஆனால் நீங்கள் என்னை நம்பணும், நம்பிக்கை இருந்தால் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன், உங்கள் காதலோட இருப்பேன்னு சொல்லியிருப்பார். அண்ட் திருப்பி சொல்லுவார், எப்பயுமே நான் உங்களை விட்டுற மாட்டேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் மெமரிஸில் நான் இருந்துகிட்ருப்பேன் அண்ட் உங்கள் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருப்பேன். சிம்பிளாக எப்படின்னா, மழை பெஞ்சா எப்படி வந்து நான் பாட்டு பாடுறேனோ அதே மாதிரி நான் மழை பெஞ்சா உங்களெல்லாம் யோசிச்சுட்ருப்பேன். எப்படி ஸ்னோ பெஞ்சா என் மூஞ்சில் ஸ்மைல் வருதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்தால் உங்களோட ஸ்மைலும் எனக்கு ஞாபகம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரிங் முடிச்சுட்டு வரப்போ, அதாவது என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்குங்கிறது வந்து மிலிட்ரி முடிச்சுட்டு நான் வர டைம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைமில் வர பார்த்தீங்கன்னா நான் நடந்தது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்ம கூட உட்காந்து பேசி என்ஜாய் பண்ணுவோம், கூட உட்காந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி புதுசாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதில் கடைசி என்ன சொல்லியிருப்பா பார்த்தீங்கன்னா 7=1 அதை நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பிடிஎஸ் தனி, ஆர்மி தனி இல்லை, எல்லாருமே ஒற்றுமை தான், நாங்கள் 7 பேர் சேர்ந்தது நீங்கள் ஒரே ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருப்பார். ஆர்மிஸ் தான் என்னோட இதயம் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
சொல்லியிருப்பார். அண்ட் நீங்கள்லாம் கண்ணை மூடுறப்ப எனக்கு தயவு செஞ்சு தேடிட்டே இருக்காதுனால எங்கள் ஜிமினை காணுமே வருத்தப்படாதீங்க. நீங்கள் கண்ணை மூடுறப்ப கூடயும் உங்கள் கண்ணில் நான் இருப்பேன், உங்கள் மனசில் நான் இருப்பேன். ஸோ தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. உங்களை விட்டுட்டு போயிட்டுன்னு யோசிக்காதீங்க. திருப்பி அந்த லைன் வரும், அதாவது வந்து உங்கள் கையை விட்டுட்டு போயிட்டுன்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஷார்ட் டைமுக்கு தான் திருப்பி உங்கள் கூட என்னால் பார்க்க முடியும், கொஞ்சம் நாளில் திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிப்பார், உங்கள் ஹார்ட்லாம் டப்புன்னு துடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஹார்ட்டும் அட்டாச் ஆகிருக்கு, அதை எனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் உங்கள் ஸ்மைலால் அந்த ஹார்ட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணி வைங்க, அப்போ தான் நம்ம 2 பேராலும் டுகெதராக இருக்க முடியும். ஸோ இது மாதிரிலாம் சொல்லி சீரியஸாக நம்ம ஹார்ட்டை நம்மள்ட்டே திருடிடுவார். அது மாதிரி சீரியஸான செம்மையான விஷயம்லாம் கடைசியில் சொல்லியிருப்பார். அண்ட் இந்த டைம் பாஸ் ஆகி நிற்கிதில்ல, அதாவது இப்போ மிலிட்ரியில் டைமில் வந்து 2 பேரும் நம்ம கூட இல்லாமல் இருக்கோம்ல, இது ரொம்ப காலத்துக்கு இருக்காது. திருப்பி வந்து இது முடிஞ்சு நமக்கு ஒரு புது தொடக்கம் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கூட இருப்போம். அண்ட் நீ கூப்பிட்றப்பெல்லாம் நான் இருப்பேன், நீ கூப்பிட்றப்பெல்லாம் எதிர்பார்ப்பேன், அண்ட் பார்க்குறப்பெல்லாம் நான் முன்னாடி இருப்பேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கோர்ஸ் லைன்ஸ் திருப்பி வந்துட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு லவ்வர் பாய் எழுதுன மாதிரி சீரியஸாக செம்மையாக எழுதி வச்சுட்டு டியூனை வேறு லெவலில் கொடுத்து போயிருக்காரு. எல்லா சாங்கிலும் இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா இல்லையா? அண்ட் இதை வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு லைன் எதுன்னு சொல்லிட்டு, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச இம்ப்ரெஸ் பண்ண லைன் எதுன்னு, அண்ட் மியூசிக்காக எது, அண்ட் ஜிமின் வெர்ஷனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ஜிமின் 1 and 1 இது உங்களுக்காக தான் காதலோட எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் காதலோட லவ்வையும் லைக்ஸையும் சப்ஸ்கிரைபும் கொடுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுவதா. ஆர்ஜே லவ் யூ, டாட்டா, பை பாய்.